ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் இங்கே. ரைட், நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது 2026 பெல்ஜியில் நடந்த ஃபிசிக்ஸ் தேர்ட் டர்ம் எக்ஸாமினுடைய முதலாவது ஸ்ட்ரக்சர் கொஷனை நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கொஷன் வீடியோ அது சுலமானி கொஷன். ஸோ இது யூக்குழாய் பரிசோதனை அடிப்படையாக கொண்ட கொஷன். ரைட், அந்த கொஷன் பேப்பர் நான் கீழுக்கு வீடியோட கீழுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று லிங்க் ஒன்று போடுவேன். ஸோ அதில் இணைந்து கொள்வதன் மூலம் இந்த கொஷின் பேப்பரை எடுத்துக்கொள்ளிலும். ரைட், ஓகே, பார்ப்போம். முதலாவது நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். நீருடன் கலக்காத எண்ணெய் அடர்த்தியை காண்பதற்கான ஒரு பரிசோதனை நமக்கு பின்வருவன வழங்கப்பட்டுள்ளன. நீர் அடர்த்தி 1000 kg/m-3 அப்படின்னு சொல்கிறார். ரைட், அப்போ எங்களுக்கு தெரியும், பொதுவாக யூக்குழாய் பரிசோதனைகளில் நாங்கள் என்ன செய்வோம், நீரோடு கலக்காத திரவங்களினுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த யூக்குழாய் பரிசோதனையை மேற்கொள்வோம். அதே போல் நீரோட கலக்கக்கூடிய திரவங்கள் அதனுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் லேபில் ஹேலின் ஆகிய பட்டிகளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரைட், அப்போ நீருடன் கலக்காத திரவங்களினுடைய அடர்த்தியை கண்டுகொள்வதற்காக நாங்கள் லேபில் செய்கின்ற ஒரு ப்ராக்டிக்கல் தான் இந்த யூக்குழாய் ப்ராக்டிக்கல். இதை அடிப்படையாக கொண்டது அந்த கொஷன். ரைட், நார்மலாக எங்களுக்கு தெரியும் அந்த யூக்குழாய் ப்ராக்டிக்கல் நாங்கள் எப்படி செய்வோம் என்றால், யூக்குழாய் நாங்கள் நிலைக்குத்தாக நிலைப்படுத்தி யூவடிவக்குழாயை நாங்கள் நிலைப்படுத்தி ஸோ இந்த யூவடிவக்குழாயை நிலைக்குத்தாக நிலைப்படுத்தினா பிறகு ஸோ இதை நிலைக்குத்தாக நிலைப்படுத்தினா பிறகு ரைட், நாங்கள் இதை நிலைக்குத்தாக நிலைப்படுத்தினா பிறகு முதல்ல என்ன செய்வோம், எங்களுக்கு இந்த புயங்களுக்குள்ள பாருங்க, இந்த யூ வடிவ குழாயினுடைய புயங்களுக்குள்ள எவ்வளோ உயரத்துக்கு நீர் இருக்குது, எவ்வளோ உயரத்துக்கு குறித்த திரவம் இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எவ்வளோ உயரத்துக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்றது நாங்கள் செய்யணும் முதல்ல. ஸோ அதனுடைய உயரங்கள் அறிந்து கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு மீட்டர் சட்டம் தேவைப்படும். பொதுவாக இந்த ப்ராக்டிகல் கைடின் படி நாங்கள் மீட்டர் சட்டத்தை என்ன செய்வோம், புயங்கள்ன்ற ரெண்டு புறமும் நார்மலாக யூ வடிவ குழாயில் 2 புறமும் இந்த மீட்டர் கோடு நாங்கள் என்ன செய்வோம், நினைச்சுக்கொள்வோம். ஸோ இது மீட்டர் கோடு நாங்கள் நார்மலாக நினைச்சுக்கொள்வோம். ரைட், மீட்டர் கோடை நினைச்சுக்கொள்வோம். சரியா? ரைட், மீட்டர் கோடை நினைச்சுக்கொள்வோம். ரைட், இப்போ நாங்கள் இந்த ப்ராக்டிக்கல் செய்வோம். இப்போ இதை நிலைக்குத்தாக நிலைப்படுத்தி மீட்டர் சட்டங்களை நாங்கள் புயங்களில் நினைச்சா பிறகு நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலுக்குள்ளே போவோம். ரைட், ஓகே. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் அப்படி என்றால், நீர் எடுக்க வேணும். ரெண்டாவதாக நாங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை எடுக்க வேணும் இல்லையா? அப்போ நாங்கள் நீரை ஒரு புயத்தினூடாகவும் தேங்காய் எண்ணெயை மற்ற புயத்தினூடாகவும் எடுப்போம். நாங்கள் ப்ராக்டிக்கல் கைடில் நார்மலாக அந்த ப்ராக்டிக்கல் படிக்கைக்குள்ள நாங்கள் காய்ச்சிருப்போம். முதல்ல எங்களுக்கு தெரியும் அடர்த்தி கூடிய திரவத்தை தான் என்ன செய்யணும், உள்ளெடுக்க வேண்டும். அப்போ தேங்காய் எண்ணெய் நீரும் இருக்குதுன்னா எங்களுக்கு தெரியும் தேங்காய் எண்ணெய் விட நீருக்கு அடர்த்தி கூட. ஸோ ஆகவே நீரை தான் முதல்ல என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். நாங்கள் தேங்காய் எண்ணெயை ரெண்டாவது அடுத்த புயத்தினூடாக எடுப்போம். நாங்கள் மாற்றமாக முதல்ல தேங்காய் எண்ணெயை எடுத்து போட்டு பிறகு நீர் எடுப்பமாக இருந்தால் முதல்ல தேங்காய் எண்ணெய் எடுக்கக்குள்ள தேங்காய் எண்ணெய் இந்த கீழ்ப்பாகுதிகளில் வந்து கீழ்ப்பாகுதியில் நிற்கும். பிறகு நீர் எடுக்கக்குள்ள நீர் என்ன செய்யும், அடர்த்தி கூட. ஆகவே அது கீழுக்கு போக பார்க்கக்குள்ள அந்த புயங்கள்ல 2 புயங்கள்லையும் என்ன செய்யும், தேங்காய் எண்ணெய் மேலே நிற்கும் இல்லையா? கைகளாக இங்கே சிக்கல் என்னன்னு உள்ளதுதா. அப்போ எங்களுக்கு இங்கே 2 திரவங்களை யூக்குழாய்க்குள்ள எடுக்க போகிறோம். 2ம் எப்படியானது, ஒன்று நீர், ஸோ மற்றது நீரோட கலக்காத திரவம் இல்லையா? இப்போ தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோம். அப்போ எடுக்கக்குள்ள முதல்ல நாங்கள் யார் எடுப்போம், உள்ளுக்கும் நீர் எடுப்போம், அடர்த்தி கூடினதை எடுப்போம். ரெண்டாவது தான் யார் எடுப்போம், அடுத்த புயத்தினூடாக தேங்காய் எண்ணெய் எடுப்போம். நாங்கள் முதலில் மாறி எடுத்தோம்னா என்ன பிரச்சனை, தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்தோம்னா என்ன பிரச்சனை, தேங்காய் எண்ணெய் எடுத்தால் தேங்காய் எண்ணெய் என்ன செய்யும், யூக்குழாய்டு கீழ்ப்பகுதியில் நிற்கும். பிறகு நீர் எடுத்தால் அப்புறம் என்ன செய்யும், நீர் கீழுக்கு வர பார்க்கும், நீ நடத்தி கூட தானே. ஸோ அப்போ நீர் கீழுக்கு வரைக்குள்ள புயங்களில் 2 புறமும் தேங்காய் எண்ணெய் என்ன செய்யும், மேலெழுப்பி நிற்கும். ஸோ ஆகவே 2 புயங்கள்லையும் தேங்காய் எண்ணெய் மேலெழுப்பி இருந்தால் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் செய்ய முடியாது. அப்போ எங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் செய்யணும் என்றால் ஒரு புயத்துக்குள்ள தேங்காய் எண்ணெயும் மற்ற புயத்துக்குள்ள யாரும் இருக்க வேணும், நீரும் இருக்க வேணும். ஸோ ஆகவே நாங்கள் முதலில் அடர்த்தி கூடிய திரவமான நீர் எடுப்போம். நீர் எடுக்கைக்குள்ள பிள்ளை பாருங்க, நீர் எடுக்கைக்குள்ள நீர் என்ன செய்யும், நான் ப்ளூ கலரில் காட்டுறேன். நீர் நோமெல்லாம் இப்படி வந்து நிற்குதுன்னு நீர், அதே இந்த மட்டத்தில் நீர் அப்படி வந்து நிற்குதுன்னு இல்லையா? நீர் நிற்கும். 2 மட்டத்துக்குள்ளேயும் சம உயரத்தில் நீர் நிற்கும். பிறகு நாங்கள் என்ன செய்யணும், அப்போ நாங்கள் இதுக்குள்ளாக நீர் எடுப்போம்.
நீர் அடிக்கக்குள்ள சோறு நீர் இப்படி வந்துருக்கு. பிறகு நாங்கள் இதுக்குள்ளால ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுக்கும். தேங்காய் எண்ணெய் எடுக்கக்குள்ள தேங்காய் எண்ணெய் என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கக்குள்ள இப்போ தேங்காய் எண்ணெயினுடைய அந்த திரவத்தில் என்ன செய்யும்? நீர்ப்படைய கீழுக்கு தள்ளிக்குள்ள இவரை கீழுக்கு தள்ளிக்குள்ள அப்போ அந்த தேங்காய் எண்ணெயினுடைய மட்டம் என்ன செய்யும்? கீழிறங்க, நீர் மட்டமும் கீழிறங்கும். ஸோ இப்படி வந்து நிற்கும். ஆகவே எவ்வளவுக்கு கீழிறங்குதோ அவ்வளவுக்கு நீர் மட்டம் என்ன செய்யும்? மற்ற உயரத்தின் வழியே மீண்டும் இல்லையா? இப்படி மீண்டும். ஸோ ஆகவே இப்போ பொதுமுகம் என்ன செய்யும்? ரெண்டு திரவங்களுக்குமான பொதுமுகம் சொல்லுவார். இப்படி வாங்க சரியா? இப்படி வாங்க பொதுமுகம் நார்மலாக சொல்லி வாங்க. ரைட் சரிதான். ரைட் கவனி. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கவனி வந்து ரைட். இப்போ என்ன செய்வோம்? இங்கே இப்போ எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பொது மட்டத்துக்கு மேலே இந்த உயரத்தை நாங்கள் செல்வோம். என்ன தேங்காய் எண்ணெயின் உயரம் நான் சும்மா HL எடுக்கிறேன். ஸோ இங்கே பக்கம் பாருங்க, பொது மட்டத்துக்கு மேலே நீர் உயரம். ஸோ அதை HW அப்படின்னு எடுக்கும். நீரின் உயரம் HW எடுக்கும். ரைட். இப்போ எங்களுக்கு தெரியுங்க, நீர் அடர்த்தியை நான் DW எடுத்தால் நீரின் அடர்த்தி DW, தேங்காய் எண்ணெயின் அடர்த்தி என்ன DL அப்படின்னு எடுத்தால் தேங்காயினுடைய அடர்த்தியை DL அப்படின்னு எடுத்தால் இப்போ நார்மலாக பாருங்க அந்த நீர் தேங்காய் எண்ணெய் பொது இடைமுகத்தில் பாருங்க இங்கால பக்கம் உள்ள ஒரு புள்ளி A என்ற புள்ளி, இங்கால பக்கம் ஒரு புள்ளியை நாங்கள் B என்ற புள்ளியை எடுத்தால் ஸோ இந்த பாருங்க இந்த மட்டத்தில் ஒரு குறித்த திரவத்தில் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் எப்படி இருக்கு? சமனாக இருக்கு. ஆகவே A என்ற புள்ளியில் அமுக்கமும் B என்ற புள்ளியில் அமுக்கமும் சமனாக இருக்கு இல்லையா? A பாருங்க இந்த பொது இடைமுகத்தில் உள்ள புள்ளிகள் AB புள்ளிகள். ஸோ அப்போ நான் சொல்லுவோம் இந்த புள்ளியும் நீரில் இருக்குது, இந்த புள்ளியும் நீரில் இருக்குது. ஆகவே ஒரு குறித்த திரவத்துக்குள்ள ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமம். ஆகவே நான் சொல்லுவோம் A என்ற புள்ளியில் அமுக்கம் B என்ற புள்ளியில் அமுக்கத்துக்கு எப்படி இருக்கு? சமனாக இருக்கு. A என்ற புள்ளியில் அமுக்கம் B என்ற புள்ளியில் அமுக்கத்துக்கு சமனாக இருக்கு. அப்போ A என்ற புள்ளியின் அமுக்கத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? A என்ற புள்ளியின் அமுக்கம், இந்த புள்ளியின் அமுக்கம் எப்படி வரும்? பாருங்க இது வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மீட்பரப்பு. ஆகவே இங்கே வளிமண்டல அமுக்கம் இருக்கும் பையன் எடுக்கும் இல்லையா? வளிமண்டல அமுக்கம் பிளஸ் அந்த புள்ளிக்கு மேலே பாருங்க எண்ணெய் இருக்குது. ஆகவே எண்ணெயின் உயரத்தினால் ஏற்படுத்தப்படுகிற அந்த திரவ அமுக்கம். ஆகவே நாங்கள் சொல்லுவோம் A என்ற புள்ளியில் அமுக்கம் என்றது பை பிளஸ், அதாவது வளிமண்டல அமுக்கம் பிளஸ் அந்த புள்ளிக்கு மேலே HL உயரத்துக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஆகவே அந்த குறித்த திரவத்தால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் எப்படி வரும்? HOG. ஆகவே இங்கே HL. ஸோ தேங்காய் எண்ணெயுடைய அடர்த்திய DL G. ஸோ இப்படி பெருகிக்கொள்ளும். இப்போ B என்ற புள்ளியில் அமுக்கம் என்றால் பரந்த மேற்பரப்பு வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மேற்பரப்பு. ஆகவே இந்த புள்ளியில வளிமண்டல அமுக்கம் இருக்கும். வளிமண்டல அமுக்கம் பிளஸ் அந்த புள்ளிக்கு மேலே பாருங்க HW உயரத்துக்கு நீர் இருக்குது. ஆகவே நீரினால் ஏற்படுத்தப்படும் அந்த திரவ அமுக்கம் HW DW நீர் அடர்த்தி இன்டு G என்றதாக தரப்படும். ரைட். ஸோ அப்படி ஒரு கோவையில் நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்து படித்துக்கொள்ளு. ரைட் சரியா? ரைட் கவனி. ரைட் இந்த கோவையில் நாங்கள் படித்துக்கொள்ளு. இப்போ பாருங்க இதில் இந்த பை கேன்சல் ஆகும், G கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எங்களுக்கு வரும் HL DL சமன் HW DW இல்லையா? ஸோ ரைட். இப்போ இதில் பாருங்க நாங்கள் என்ன செய்யும்? இந்த இடத்துல என்ன செய்யும்? இந்த இடத்துல பாருங்க எங்களுக்கு தெரியும் நார்மலாக நாங்கள் மீட்டர் சட்டம் இருக்கிறபடியால் இப்போ HL போட முடியும்னா மீட்டர் சட்டம் இருக்கிறபடியால் இந்த இடத்து வாசிப்பு என்னெல்லாம் வந்து புள்ளி நார்மலாக எங்களுக்கு தெரியும் இந்த யூக்குழாய்களுக்குள்ள பிறையுறு வடிவத்துக்கு தான் அந்த திரவம் இருக்கு இல்லையா? ஒரு பிறையுறு வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த பிறையுறு வடிவத்தில் கீழ்ப்புள்ளி இல்லை மீட்டர் சட்டமும் இணைக்கப்பட்டிருக்கப்படியால் நான் இந்த இடத்து வாசிப்பை என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளீங்க. இந்த இடத்து வாசிப்பு எடுக்கும். அது மாதிரி இந்த இடத்து வாசிப்பை பொது இடைமுகத்தில் மீட்டர் பொருந்துற புள்ளியில வாசிப்பு எடுத்துக்கொள்ளி அந்த ரெண்டு வாசிப்பை வச்சுக்கொண்டு என்ன செய்யும்? HL சொல்ல முடியும். HL என்ன பெருமானம் என்று சொல்லி அதே போல எங்களுக்கு தெரியும் HW சொல்லியும் இந்த இடத்துல பிறகு வடிவத்தின் கீழ்ப்புள்ளி அதுக்கு நேரம் உள்ள மீட்டர் வாசிப்பு பொது இடைமுகத்துக்கு நேரம் உள்ள மீட்டர் வாசிப்பு ரெண்டு வாசிப்பையும் வச்சுக்கொண்டு HW சொல்லி பாருங்க. நீரினுடைய அடர்த்தி அவரே தருவார் நியமப்பெருமானம். இதை வச்சுக்கொண்டு நாம் யாரை கண்டுபிடிக்கணும்?
dl கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் இப்படி ஒரே ஒரு வாசிப்பை ஒரு தொகுதி வாசிப்பை வச்சுக்கொண்டு இல்லையா ஒரு சோடி வாசிப்புகளை வச்சுக்கொண்டு இறுதி விடைக்கு போக மாட்டோம். என்ன செய்வோம்? கிராஃப் வரைக்கும். அப்போ எப்படி கிராஃப் வரையில? கிராஃப் எப்படி வரையில? கிராஃப் வரைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இந்த ப்ராக்டிக்கல் கைடிங் பண்ணி நாங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன செய்வோம்? குழாய்க்குள்ள எண்ணெய் உள்ள புயத்தின் வழியே நாங்கள் என்ன செய்வோம்? சிறிதளவு எண்ணெயை சேர்ப்போம். சேர்க்கைக்குள்ள எச்சல்ற பெருமானம் என்ன செய்யும்? சிறிதளவு எண்ணெய் சேர்க்கைக்குள்ள வெளியே எச்சல்ற பெருமானம் கூடும். அப்ப எல்ற பெருமானம் கூடைக்குள்ள பாருங்க நாங்கள் சிறிதளவு இப்போ உதாரணமா நான் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஒரு 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடுவோம். இப்போ 13 சென்டிமீட்டரா மாறைக்குள்ள இப்ப என்ன நடக்கும்? எண்ணெய் படையினுடைய நிறை கூடும். ஆகவே கீழ் நோக்கி நீர்ப்படை கீழுக்கு தள்ளும். தலைமுறை இங்கால பக்கம் என்ன செய்யும்? நீர்மட்டம் உயரும். ஆகவே பொது இடைமுகத்தில் இருந்தால் நீர்மட்ட உயரம் கூடும். அப்ப HL கூடைக்குள்ள HW கூடும். HW கான பெருமானம் கூடும். பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? அப்ப இந்த சோடி வாசிப்புகளை நோட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? மீண்டும் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் நிறுல நாங்கள் என்ன செய்வோம்? இடைக்குள்ள எண்ணெய் உயரம் மாறைக்குள்ள நீர் உயரம் மாறும். இவ்வாறு எண்ணெய் உயரத்தை மாற்றி மாற்றி நீர் உயரத்தை என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். பெற்று எண்ணெய் உயரத்துக்கும் நீர் உயரத்துக்கும் எண்ணெய் உயரத்தையும் நீர் உயரத்தையும் XY அச்சுக்களில் கொடுத்து கிராஃப் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுதான் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் செய்ய போகிறோம் இல்லையா? அதுதான் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் செய்ய போகிறோம். ரைட்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பாருங்கள் HL மாற்ற HW மாறும். ஆகவே HLையும் HWயையும் வரைவுகளில் XY அச்சுக்களில் குறித்து என்ன செய்ய போகிறோம்? கிராஃப் வரைய போகிறோம். இந்த இடத்துல மிக முக்கியம் என்னென்றால் நாங்கள் இங்கே நீர் உயரத்தை மாற்றுறதால எண்ணெய் உயரத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. நாங்கள் நீர் உயரத்தை மாற்றினோம் என்றால் எண்ணெய் உயரத்தில் எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை. நீர் உயரத்தை மாற்றியக்குள்ள பொது இடைமுகம் என்ன செய்யும்? கொஞ்சம் மேலும் உயரமே தவிர நீர் உயரமும் எண்ணெய் உயரமும் என்ன செய்யாது? மாற்றம் அடையாது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிராக்டிக்கல்ல அடுத்தடுத்த சோடி வாசிப்புகள் எடுக்கிறதுக்காக புயத்துக்குள்ள எண்ணெய் உயரத்தை மாற்றுவோம். எண்ணெய் உயரத்தை மாற்றியக்குள்ள என்ன நடக்கும்? எண்ணெய் உயரமும் மாறும். பொது இடைமுகம் மாறியக்குள்ள நீர் உயரமும் என்ன செய்யும்? கண்டிப்பாக மாறும் இல்லையா? ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு 5 அல்லது 6 சோடி வாசிப்புகள் எடுத்து கிராஃப் வரையும். அப்போ பாருங்க இந்த சமன்பாட்டின்படி HL DL சமன் HW DW வரையும். இப்போ நாங்கள் HL சேஞ்ச் பண்ண தான் HW மாறும். ஆகவே இவர் X அச்சில் வரணும், அவர் Y அச்சில் வரணும். அப்போ HW Y அச்சிலையும் வைக்கக்குள்ள DL இன்டு DW இன்டு HL வரும். ஆகவே இவரை X அச்சிலையும் இவரை Y அச்சிலையும் இவ்வளோத்தையும் படித்திறனாகவும் கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? Y சமன் mx கிராஃப் வரும் இல்லையா? Y சமன் mx அப்போ கிராஃப் வரையும் எப்படி? X அச்சில் பாருங்க, X அச்சில் நாங்கள் குறிப்போம் HL என்றால் அந்த தேங்காய் நீர் உயரம். Y அச்சில் HW நீர் உயரத்தை குறித்து கிராஃப் வரையக்குள்ள அது உற்பத்திக்குள்ளால போகிற நீர் போட்டு கிராஃபாக வரும். அப்போ இந்த கிராஃபை படித்திருந்த துணிஞ்சம் அப்படி என்றால் DL அதாவது எண்ணெய் நடத்தியது நீர் நடத்தி என்ற ரேஷியோ தரும். ஸோ ஆகவே படித்திறன் என்றது அது குறித்த எண்ணெயினுடைய தொடர்படர்த்தி தருகிறது இல்லையா? ஸோ எங்களுக்கு நீர் அடர்த்தி தெரியும் என்றால் எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் குறித்த எண்ணெயினுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்கணும். ரைட்? அப்போ இதான் நாங்கள் சும்மா நீரோட்டமாக பார்க்குறோம். எங்களோட லேபில் நாங்கள் ப்ராக்டிக்கலை செய்யறதுக்குரிய நடைமுறை. ரைட்? இப்போ கொஸ்டின் உள்ள போகும். ரைட்? இப்போ கொஸ்டின் உள்ள போகும். கொஸ்டினை பாருங்க.